இளையராஜா அவர்கள் மீண்டும் நம்மை நெகிழ்விக்க மகிழ்விக்க வந்திருக்கிறார். கார்த்திக் சுப்புராஜோடைய 10வது படம் நினைக்கிறேன். அதுல இளையராஜாவுடைய இசை, அதுல ஒரு பாடல் அதை வெளியிட்டு இருக்கிறாங்க. அதுதான் இப்ப ட்ரெண்டா போய்கிட்டு இருக்கு. கல்யாண விருந்து அப்படின்னு தொடங்குற அந்த பாட்டு தான் ஒரு பயங்கர ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. முதல்ல இளையராஜா இசை திருப்பி வர்றது, அதாவது கொஞ்ச நாள் கழிச்சு அவரை கேட்பது அப்படிங்கிறது ரொம்ப இதமாகவும் இன்றைய காலகட்டத்துக்கு அது ஒரு ஹீலிங் தெரப்பியா இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இளையராஜா, தேவா, சௌந்தரியன், மனோஜ் கியான், எஸ்.ஏ. ராஜ்குமார், ஏ.ஆர். ரஹ்மான், இவர் நம்ம ஹாரிஸ் ஜெயராஜ், இப்படின்னு எத்தனையோ இசையமைப்பாளர்களை நம்ம பார்த்துருக்கோம். சந்திரபோஸ், தேவேந்திரன். ஆனா அவர்கள் இளையராஜாவிடம் வேறுபட்டவர்கள். சில சமயம் இளையராஜா மாதிரியே இசையமைப்பாங்க. இளையராஜாவோட இது சூப்பரா இருக்கு, வேதம் புதிதெல்லாம் இளையராஜா நினைச்சோம், தேவேந்திரன் பட்டையை கிளப்பிட்டாரு. மாநகர காவலும் அப்படிதான், சந்திரபோஸ் வேற லெவல் கொண்டு போயிட்டாரு. ராஜா சின்ன ரோஜா இளையராஜா கிடையாது, அதுலயும் சந்திரபோஸ் பயங்கரமா பண்ணியிருப்பாரு எல்லா பாட்டுமே. இப்ப இந்த தோடி ராகம் பாடவா அதெல்லாம் மாநகர காவல்ல சூப்பரா இருக்கும். பல பேர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம இளையராஜா நினைச்சுக்கிட்டு இருப்போம். பொன்முன செல்வன் இளையராஜா, மாநகர காவல் இளையராஜா அப்படின்றாங்க. நிறைய தேவா பாட்டு, என்ன சமைச்சான் எல்லாரும் இளையராஜா அப்படின்றாங்க. அதெல்லாம் தேவா பாட்டா இருக்கும். சேரன் பாண்டியன், பல பேர் இளையராஜா நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது சௌந்தரியன், வேதம் புதிது, தேவேந்திரன். சோ இளையராஜா, அப்புறம் இளையராஜா பாணி, இளையராஜா மாதிரியே இசையமைக்கிறாரு. இப்படியாக மாறி மாறி நம்மை மகிழ்வித்த இசையமைப்பாளர்கள் இருந்த காலகட்டம் போய் இன்னைக்கு இது ஒரு ஜென்சி ட்ரெண்டுங்க. இங்க இசைங்கிறது இப்படிதான் இருக்கும், அண்டா உருட்டின மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி சவுண்டு. இதை நீங்க ரசிக்க தெரியலனா இன்றைய தலைமுறைக்கு நீங்க செட் ஆகல, பூமர் ஆயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம், ஒரு பார்வையும் இருக்கு. இந்த நிலையில் தான் இளையராஜா ஜென்சி கூட்டத்தையும் நான் சந்தோஷப்படுத்துறேன் பாரு. என்ன இசைக்கு என்னடா காலகட்டம், தலைமுறையெல்லாம்